இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவர் காளான் பிரியாணி எப்படி செய்யணும்னு தான் பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள் மஷ்ரூம், காலிஃப்ளவர், மிளகாய், அப்புறம் தக்காளி, அப்புறம் பிரியாணி மசாலா, ஆனியன், அப்புறம் பிரியாணி இலை, பட்டை, அன்னாச்சிப்பூ, இந்த ஸ்டார் ஸ்பைஸ், கிராம்பு, இது மாதிரி தேவையான பொருட்கள்லாம் எடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு தேவையான குவான்டிட்டி அளவுக்கு போட்டுக்கோங்க. இந்த மல்லி இலை, புதினா அதெல்லாம் எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம கடையில் வாங்குறதுல நிறைய கெமிக்கல்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்கிறதுனால நம்ம வீட்டிலேயே நேச்சுரலான பூண்டையும் இஞ்சியும் வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் செய்ய போகிறோம். இஞ்சியும் போட்டுக்கோம். இஞ்சியை 50 கிராம்னா 100 அதாவது பூண்டு 100 கிராம் போட்டுக்கோங்க. நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றிட்டு முந்திரி பருப்பு போடுறோம். முந்திரி பருப்பு போட்டு இதுக்கு அடுத்தது வெங்காயம் போட்டு பொன்னிறமாக ரெண்டும் வறுக்கிற வரைக்கும் வறுப்போம். முந்திரி பருப்பு வறுந்துச்சு. இப்போ பட்டை, சோம்பு, பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் போட்டுக்கலாம். மசாலா ஐட்டம் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இப்போ 2 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம். 2ஐயும் போட்டுக்கலாம். போட்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது கடைசியாக மிளகாய் போடலாம். இப்போ 4 பெரிய மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். போட்டு இதையும் போட்டு வதக்குவோம். ஸ்டேஜில் நம்ம தக்காளி கொஞ்சம் பெருசாக நறுக்கி வச்சுருக்கோம். 2 தக்காளியை பெரிய துண்டாக நறுக்கி வச்சுருக்கோம். இதையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதங்கட்டும். தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கலாம். பிரியாணிக்கு தேவையான உப்பை கடைசியில் போடலாம். வெங்காயமும் தக்காளி இந்த மிளகாயெல்லாம் வதங்கிறதுக்கு உப்பு போட்டிருக்கோம். எல்லாம் வதங்கிருச்சு. மசாலா ஐட்டம்லாம் வதங்கிருச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு இதையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம். இதையும் போட்டுக்கலாம். நறுக்கி வச்சுருக்க காளானையும் காலிஃப்ளவரையும் இதோட போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். நெய் காணலை, அதனால் நம்ம ஒரு 1 ஸ்பூன் நெய் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு மிளகு பொடி போட்டுக்கலாம். கொஞ்சமாக மிளகாத்த பொடி கொஞ்சமாக போட்டுக்கோங்க. மிளகு பொடி அளவுக்கு போட வேண்டாம். மிளகு தான் உடம்புக்கு நல்லது. அதனால் மிளகாத்தில் கம்மியாக போட்டுக்கோங்க. மிளகாய் போட்டிருக்கோம் ஏற்கனவே. காய்கறி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 100 கிராம் தயிரை இதில் ஊற்றிக்கலாம். இப்போ பிரியாணி மசாலா பொடி தேவையான அளவு பிரியாணி மசாலா பொடியை போட்டுக்கலாம். பிரியாணிக்கு எக்ஸ்ட்ரா இந்த சிக்கன் மசாலா பொடியை நம்ம எக்ஸ்ட்ரா போடுவோம். அரிசி ஊற வச்ச தண்ணி தான். இந்த கிளாஸ்க்கு 1.5 கிளாஸ் அரிசி ஊற வச்சோம். 1.5 கிளாஸுக்கு 1க்கு 1.5 தண்ணி. அதனால் அது 1.5க்கு நம்ம 2.25 கிளாஸ் தண்ணி இதில் ஊற்றிக்கலாம். இந்த ஸ்டேஜில் பிரியாணிக்கு தேவையான உப்பை நம்ம இந்த ஸ்டேஜில் இப்போ போட்டுக்கலாம். நம்ம வெங்காயம் வதங்கிறதுக்குள்ள உப்பு மட்டும் போட்டோம். இப்போ பிரியாணிக்கு தேவையான உப்பு இதில் போட்டுக்கலாம். டேஸ்ட்டாக கொதிக்கிற மாதிரி வருது. இப்படி கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருக்கோம். ஒரு 1/2 மணி நேரம் பாஸ்மதி ரைஸ் 1.5 கிளாஸ் ஊற வச்சுருக்கோம். அதை இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு குக்கரை மூடி ஒரு விசில் விடுவோம். விட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் இப்போ திறந்து பார்க்கலாம். எப்படி இருக்குன்னு திறந்து பார்ப்போம். வா, பிரியாணி ரெடி. இப்போ எல்லாம் வந்திருக்கா, மிக்ஸ் ஆகிட்டான்னு கிண்டி விட்டு பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. அடியில் எல்லாம் எதுவும் பிடிக்கலை. அரிசி கரெக்டாக போட்டிருக்கோம். சூப்பராக வந்திருக்கு. வாசம் சூப்பராக இருக்குது. அர்ஜுன், வாசம் எப்படிமா இருக்குது? செமையாக இருக்குது. ஹாலில் இருந்து எனக்கே அடிக்கி. செமையாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.